இந்த 2 பெண்களுக்கும் ரொம்ப கொடூரமான விஷயங்கள் நடந்திருக்கு. இன்னும் என்னென்ன விஷயங்கள நம்ம பார்க்க போறோமோ. பல்லவி அப்படின்ற இந்த 19 வயசு பொண்ணு இமாச்சல் பிரதேஷ்ல இருக்கிற ஒரு கவர்மெண்ட் காலேஜ்ல போய் படிக்கிறாங்க. 2வது வருஷம் படிச்சுட்டு இருக்காங்க இந்த வருஷம். அவங்க காலேஜ் சேர்ந்த டே 1ல இருந்து அவங்க சீனியர்ஸ்லாம் ரொம்ப ராகிங் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வெர்பலா பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் நான் சொல்ற விஷயத்த செய்யணும் அப்படின்னு சொல்லி செய்ய ஆரம்பிச்சவங்க போக போக அந்த பொண்ணு அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது எல்லாமே பண்ணது 3 பெண்கள் அப்படி சொல்லி சொல்றாங்க. இந்த 3 ஃபீமேல் சீனியர்ஸும் பண்ண இந்த விஷயத்த போய் மேனேஜ்மெண்ட்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு சொல்லி போனா அங்க ஒரு ப்ரொஃபசர் இந்த பொண்ணுக்கு ஹராஸ்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இது என்னடா நம்ம வாழ்க்கை என்னடா இப்படி ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்ப மென்டல் ஸ்ட்ரெஸ்ல போயிட்டு இருந்திருக்கா. கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொண்ணோட மென்டல் ஹெல்த், பிசிக்கல் ஹெல்த்துமே டவுன் ஆயிட்டு வந்துட்டு இருக்கா. நிறைய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. நிறைய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு பெரிய ஹாஸ்பிட்டலா இருக்கக்கூடிய லூதியானால பெரிய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. பஞ்சாப்ல இருக்கு வேற ஸ்டேடியை கூட்டிட்டு போயிட்டு அங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அந்த பொண்ணு இறந்துட்டா. இங்க எஃப்ஐஆர் போட்டு போலீஸ் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம், உத்தரப்பிரதேஷ்ல ஒரு 5 வயசு சின்ன பொண்ணு அவங்க வீட்டுக்கு வெளியே விளையாண்டுட்டு இருக்கா. விளையாண்டுட்டு இருக்கப்ப ஒரு 2 பேர் என்ன பண்றாங்க, வேற ஒரு ஏரியால இருந்து இந்த பொண்ணை கடத்திட்டு போயிட்டு அவங்க வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு அந்த பொண்ணை சொல்ல முடியாத அளவுக்கு டார்ச்சர் எல்லாம் பண்ணி அந்த 5 வயசு சின்ன பொண்ணை, எல்லாருமே 25 வயசுக்குள்ளதான், அந்த 20ல இருந்து 25 வயசுக்குள்ளதான் அந்த பசங்க, அந்த சொல்ல முடியாத விஷயங்களை செஞ்சு அந்த 5 வயசு சின்ன பொண்ணை 3வது மாடியில இருந்து தூக்கி வீசி போட்டிருக்காங்க. ஏதோ குப்பையை போடுற மாதிரி. இந்த ப்ரொஃபசருக்கும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நம்ம பசங்க மாதிரி அப்படின்ற அந்த மனநிலை இல்லாம பேருக்கு, அந்த 2 பேருக்கு, அந்த 5 வயசு பொண்ணை கடத்திட்டு போனவங்களுக்கு இது பொண்ணா இல்ல சின்ன பொண்ணா அப்படின்ற மாதிரி மனநிலையே எல்லாம் ரொம்ப கொடூரமான மனநிலை இருந்திருக்காங்க பாருங்க. இதெல்லாம் எப்ப மாறப்போகுது? இந்த மாதிரி எத்தனை பேர் நம்ம இந்தியால இருக்காங்கன்னு சொல்லி தெரியல.